ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் டி டாக். ஸோ இப்போ ரீசெண்டாக தலைவர் 171க்கான டைட்டில் டீசர் விட்டுருந்தாங்க. அந்த படத்துக்கான டைட்டில் வந்து கூலி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் டீசருக்கான ரிவ்யூ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் T3 இந்த ட்ரெய்லருக்கான அவருக்கான ஒப்பீனியனை இப்போ சொல்லுவார். ஹாய் கைஸ், நான் உங்கள் T3. ஸோ நான் இந்த டீசரில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, நம்ம தலைவர் வந்து இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ண போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். இது சும்மா அப்படின்ற மாதிரி நான் தெளிச்சு விடலை. நான் ஒரு 3 பாயிண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 3 பாயிண்ட் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் வந்து அவரோட காஸ்டியூமைஸ் பார்க்கும்போது ஒரு ரவுடிசம் பண்ணுற கேரக்டராக தான் அவரை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதனால் மட்டும் அவரை வந்து கெட்டவர்னு சொல்ல வரல. போன படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக அவர் குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை காப்பாற்றுற ஒரு டீசெண்டான காஸ்டியூமில் தான் காமிச்சிருப்பாங்க. அதுபடி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அவர் ரவுடிசம் பண்ணுற மாதிரியும் அவருக்கு எதை பற்றி கவலைப்படாத ஒரு கேரக்டர் காமிக்கிறத வச்சு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பட் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, அதில் ஸ்ட்ராங்காக நான் ப்ரூவ் பண்ணுறேன், அதையும் கேளுங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஃபாண்ட் வந்து ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலரில் தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோவாக காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சிட்டி வந்து ப்ளூ கலரில் இருக்கும்போது நல்லதாகவும் ரெட் கலர் சிப் போட்டதுக்கப்புறம் கெட்டதாகவும் மாறும்ல. அதை வச்சு கூட இந்த இடத்துல நம்ம ரஜினி வந்து கெட்ட ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். மூணாவது பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அண்ணா வந்து தொடர்ச்சியாக அவரோட படத்தோட டைட்டில் டீசர்லேயே அந்த படத்தோட கதையை லைட்டாக டீஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, விக்ரம் படத்தோட டைட்டில் டீசரில் வந்து வாழையில விருந்த வச்சு அந்த மேரேஜ் சீனை வச்சு போட்டிருப்பாரு. அந்த மேரேஜ் சீன் அப்போ தான் அதுலேருந்து அந்த படத்தோட கதை வந்து பிளாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி லியோவில் வந்து சாக்லேட் அந்த காஃபி ஷாப் வச்சிருக்கிற மாதிரியும் அவரை வந்து முகம் தெரியாத நிறைய பேர் வந்து தொல்லை பண்ணி அது மூலியமா கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு குரூப்பை வந்து நம்ம தலைவர் வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி இங்க இருந்து கூட அந்த கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிக்கப்படலாம். பட் இதுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த 2 டைட்டில் டீசர்லையும் வில்லனை வந்து ஹீரோ தேடி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இங்கே வந்து வில்லனை நம்ம ஹீரோ தேடி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் அது வில்லனை வந்து நம்ம ஹீரோ தேடி போகணும்? வில்லன் வந்து இன்னொரு வில்லனை கூட தேடி போகலாம்ல, அந்த மாதிரி கூட காமிக்கப்படலாம். ஸோ இதை 3 வச்சு தான் நம்ம தலைவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் T1. ஸோ எனக்கு இந்த டைட்டில் டீசரை பார்த்து தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இப்போ ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ முதல் விஷயம், இந்த மூவி ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இந்த மூவியை நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மூவியாக தான் கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லியோ, கைதி இதெல்லாம் எடுத்தப்ப அது எல்லாத்தையுமே ரஜினி பார்த்துட்டு அவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணலாம், ஸோ எனக்கான ஸ்டாண்டர்ட் படமாக அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த யூனிவர்ஸ்குள்ள வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை இந்த டைட்டில் டீசரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இது வரைக்குமே அவரோட படங்கள்ல மோஸ்ட்லி இந்த ட்ரக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். லைக் எப்படின்னா, நீங்க வந்து லியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த டட்டூரா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து அந்த லைக் அந்த ஸ்கார்பியன் போட்ட லைக் அங்கேயும் அதே தான் வரும். பட் இருந்தாலுமே அந்த டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸை காமிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த ட்ரக்ஸ் எதுவுமே இல்லாம நமக்கு என்னத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னா, கோல்ட் ஸ்மக்லிங்கை காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த டைட்டில் டீசர்லயே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோல்ட் ஸ்மக்லிங்க ரொம்பவே அதிகமா இந்த படத்துல பேசப்படுன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த டைட்டில் டீசர்ல காமிச்சப்ப எல்லாருமே அந்த கோல்ட உருக்கி அதுல இருந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் செஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ கோல்டு ஸ்மக்லிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஃபியாவை பத்தி ரொம்பவே டீட்டெயிலாக இந்த படத்துல காமிப்பாங்கன்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணறேன். அப்புறம் மூணாவது பாயிண்டா எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயினா டைட்டில் டீசரோட கலர் டோன். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜனோட படங்களை வந்து பாத்தீங்கன்னாலுமே லைக் கலர்ஃபுல்லும் இருக்கும், அதே செகண்ட் டார்க் டோனுமே இருக்கும். பட் இந்த டைட்டில் டீசர் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் டோன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் ஹாலிவுட்ல லைக் ஒரு சில படங்கள்லாம் அந்த மாதிரி டோன்ல கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஓப்பன்ஹைமர் கூட எடுத்துக்கலாமே, அதெல்லாம் கூட உங்களுக்கு அந்த ஒரு சில இடங்களில் பிளாக் அண்ட் ஒயிட்டா கொண்டு வந்திருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் டோனை இந்த படத்துலையுமே அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டைட்டில் டீசரை கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு இந்த டைட்டில் டீசரை பார்த்தவொன்னே பிடிச்ச விஷயங்கள். நான் தாங்க உங்கள் T2. எப்பவும் போல நம்ம அனிருத்தனை பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் மாஸ்க் காட்டிருக்கானே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா அவரோட பிஜிஎம் கேட்கவே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லியோலையும் மாஸ்டர்லையும் சம் இங்கிலீஷ் லைன்ஸோட சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 171லையும் சம் இங்கிலீஷ் லைன்ஸோட பிஜிஎம்மும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சாங்ஸும் அமையும் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம T3 சொன்ன பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் நான் பேச போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட மைண்ட் செட் படி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து இதில் ஒரு பாசிட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ண போகிறான்னு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் டீசரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு அட போடான்னு சொல்லியிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா மனம் உண்டுன்றது தான் மெயினான கான்செப்ட். என்னதான் சுகம் மது இது எல்லாமே இருந்தாலும் மனம் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம் உண்டு சொல்லியிருப்பாரு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம தலைவர் இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ண போகிறான்னு எனக்கு தோணுது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லவ் டுடே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து முன்னாடி நடித்த விஜய் படத்துலேருந்து இந்த டைட்டில் எடுத்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் 171
2021க்கும் பார்த்தீங்கன்னா பழைய மூவியோட நேம் தான் எடுத்திருக்காங்க. அது எந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா 1995ல சரத்குமார் அவர் நடிச்ச கூலி படம் தாங்க. இதெல்லாம் தான் எங்க 3 பேருக்கான தாட்ஸ். உங்களுக்கு இந்த டைட்டில் டீசரை பத்தி நிறைய தாட்ஸ் இருக்கும், நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் போய் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிவாங்க. அப்போ தான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். உங்களை இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Triple T Talks.